வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தூத்துக்குடியை சேர்ந்த தியாகி சட்டி கொட்டு சாமுவேல் யார் இவர்? இவரின் நினைவு சின்னம் தற்போது போஸ்டர் ஒட்டும் சுவராக மாறியுள்ளது. வேதனையிலும் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகாவில் உள்ள லட்சுமிபுரத்தில் மெய்ஞானபுரம் அருகே காளை பெருமாள் குடும்பத்தில், அதாவது அருமை நாயகம் மாணிக்கம் அம்மாள் இணைவருக்கும் மூத்த மகனாக 1894 பிறந்தவர்தான் இந்த சாமுவேல் நாடார். சிறு வயதில் பெற்றோரை இழந்த சாமுவேல் நாடார் தூத்துக்குடியில் இருந்த அவரது உறவினர் வீட்டில் தங்கி ஆங்கிலேயரின் நூற்பாலைகள் பணிபுரிந்து வந்துள்ளார். காந்தியின் மீது கொண்ட அன்பால் காங்கிரசு பேரியக்கத்தில் சேர்ந்து விடுதலை போராட்டங்களில் பங்கேற்று அந்நிய துணி எரிப்பு, கள்ளுக்கடை மறியல் போன்ற போராட்டங்களில் பங்கேற்றார். பின்னர் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்ட போது கடை முதலாளியின் ஆட்களால் தாக்கப்பட்ட பின்னர் காங்கிரஸ் இயக்கத்தின் கூட்டம் ஒன்றில் பேசிய போது கத்திக்குத்துக்கு உள்ளாகி அப்போதும் குடிக்காதீர்கள் என முழக்கமிட்டவர்தான் இந்த சாமுவேல் நாடார். இன்றைய மாநகராட்சி கிழக்கு மண்டலம் அலுவலகம் முன் அன்றைய நாளில் மைதானம் கொடியேற்றும் போராட்டம் அறிவிக்கப்பட்டதாம். அப்போது காவல்துறையினரின் கண்களில் சிக்காமல் தப்பித்து குறிப்பிட்ட நாளில் கொடியை ஏற்றிய பெருமை இவரை சாரும். அது மட்டுமா, பஞ்சசாலை தொழிலாளர் நலனுக்காகவும் உழைத்த இவர் கழுத்தில் இரும்பு சட்டையை மாட்டியிருந்ததால் சட்டி கொட்டு சாமுவேல் என அழைக்கப்பட்டார். பெருந்தலைவர் காமராசர் ஆட்சியில் தூத்துக்குடி சட்டமன்ற 1958 உறுப்பினராக இருந்த இவர் 29/7/1959 பாத யாத்திரையாக வந்த பூதான தொண்டர்களை வரவேற்று அழைத்து வருகையில் ரயில் நிலைய 2ஆம் கேட் அருகே மாரடைப்பால் மரணமடைந்தார். 26/7/1960 அவ்விடத்தில் நினைவு சின்னம் இவருக்கு எழுப்பப்பட்டு அன்றைய மாநில அமைச்சர் வெங்கட்ராமன் திறந்து வைத்துள்ளார். நாட்டின் விடுதலைக்காக சிறை வாழ்வு ஏற்ற சாமுவேல் நாடார் இறுதி வரை நாட்டுக்காகவே வாழ்ந்த இவரின் நினைவு சின்னம் தற்போது கேட்பாரற்று போஸ்டர் ஒட்டும் சுவர் போல் ஆகிவிட்டதுதான் வருத்தத்திலும் வருத்தம். கதர் சட்டைக்காரர்கள் கவனத்தில் கொண்டு நினைவு சின்னத்தை புதுப்பித்து போற்றுவார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் கண்டு கொள்ளவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்களும் கண்டு கொள்ளவில்லை. ஆகையால் மாநகராட்சி நிர்வாகம் ஆவது முன் வருவோமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு தியாகியினுடைய நினைவு தூண் படும் அவல நிலைமையை கண்டு வேதனை தான் அடைய வேண்டியுள்ளது.